ரொம்பவுமே டெம்ப்டிங்கான திருநெல்வேலி ஹல்வா வந்து வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு 30 நிமிஷத்துல பண்ணிடலாம். அதில ஊற வைக்கிற டைம் தான் அதிகமே தவிர, பண்றது வந்து ரொம்ப சுலபங்க. 30 நிமிஷத்துல பண்ணிடலாம். எடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ டேஸ்ட் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா எக்ஸாக்ட்டா அதே டேஸ்ட்ல இருந்ததுங்க. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும், ஸ்டெப்ஸையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் கரெக்ட்டா அந்த ஹல்வாவ வீட்லயே பண்ணிற முடியும். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல்ல வந்து நான் 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க என்ன பிராண்ட் கோதுமை மாவுனாலும் எடுத்துக்கலாம். இல்ல வீட்ல அரைச்ச கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இத போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து பெனஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட முழு கோதுமை இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ சம்பா கோதுமை இல்லை நார்மல் கோதுமை எது இருந்தாலுமே 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா பால் எடுத்துட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து பெனஞ்சாச்சு. அடுத்து வந்து ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட 4லேருந்து 6 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். நான் இன்னைக்கு வந்து 750 ml அதாவது வந்து 3 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஊற வைக்க போகிறேன். 4 மணி நேரம் தான் நான் ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு டைம் இன்னும் அதிகமாக இருந்ததால் நீங்கள் 6 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அதுலேருந்து பால் எடுக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் மினிமம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ வந்து நான் பிளாஸ்டிக் ரேப் போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 4 மணி நேரம் விட்டுட்டேன். ஸோ இதில் வந்துட்டு இதில் மெயின் பார்ட்டு இந்த ஊற வைக்கிறது தான் அதிகமான டைம் எடுக்குமே தவிர, நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பண்ணி முடிச்சிட முடியும். கலர் எதுவுமே சேர்க்காம சூப்பராக அதே டேஸ்ட்டில். ஸோ வந்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் பார்க்கும்போது நல்ல டோ வந்து நல்லாவே ஊறி இருந்துச்சுங்க. ஸோ இதான் நமக்கு தேவை. நல்லா ஊறினப்போ தான் அந்த பால் வந்து நமக்கு நல்லா கெட்டியாகவும் நல்லாவும் கிடைக்கும். ஸோ வந்து இதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம கையால் நல்லா பிசைகிறீங்களோ நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா வந்து கோதுமை மாவுலாம் கரைப்பீங்க இல்லை அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா மாவும் தண்ணியும் அதோட கலக்கிற மாதிரி நல்லா வந்து கரைச்சிருங்க. உங்களுக்கு கரைக்கும் போதே நல்லா தெரியும். அதோட பால் தனியாகவும் அதோட ரெசிடியும் வந்து தனியாக வர மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம டீ வடிகட்டுறோம் இல்லையா, அந்த வடிகட்டி வச்சு நம்ம 2 தடவை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த கசடுமே இல்லாமல் பாலை மட்டும் தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நான் வந்து பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் எவ்வளோ ரெசிடியூ வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான். இது வந்து தனியாக எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்துட்டு அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ. ஸோ இது வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து உடச்ச வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு 1/4 கப்பு. ஸோ அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பாலை வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஊற்றும் போது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா அடியில் வந்து பூராமே வந்து நம்மளுக்கு கட்டி கட்டியாக நின்றும். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து விஸ்க் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த கட்டியும் இல்லாமல் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கரண்டியில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப கட்டியாக வரும்போது அடுத்து வந்து விஸ்க் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமேலே எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சுங்க. எந்த கட்டியுமே அடுத்து ஃபார்ம் ஆகலை. ஸோ அடுப்பு எப்பயுமே வந்து மீடியம் டு ஹையில் இருக்கிற மணியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மீடியம்லேயே வச்சு தான் நான் எல்லாமே பண்ணேன். அடுத்து இப்போ வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவுக்கு வந்து 1.5 கப்பு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து 1 கப் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சுகர்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு வந்து கடைசியே சேர்த்துக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் இதே போல் நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணும்போது நல்லா வந்து தண்ணி விட்டு வரும் சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம். அப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகரையும் சேர்த்துட்டு இதே மாதிரி வந்து பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுவும் மெல்ட் ஆகிட்டு தண்ணி விட்டு வரும். அப்புறம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து ரீச் ஆயிடும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. ஹைக்கு மட்டும் எப்பயுமே வச்சுடாதீங்க, இல்லாட்டினா வேகமாக வந்து அடியில் வந்து கருகிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இப்போயே வந்து அந்த கிளாஸியான லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து கேரமலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்தால் பெட்டராக இருக்கும். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ, அப்புறம் வந்து 1/4 கப் வந்து சுகர். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் வந்து அச்சீவ் ஆயிரும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஹல்வாக்கு நேச்சுரல் கலராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கேரமலைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஹல்வாவில் வந்து இதை சேர்த்துடலாம். இது வந்து நேச்சுரல் ப்ரௌன் கலரை வந்து தானாகவே தந்துடும். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலர் பார்க்குறதுக்கே. ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஹல்வாக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் 1 கப் வந்து கீயும் 1/3 வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 கப் கீயும் 1/3 சன்ஃப்ளவர் ஆயிலையும் நம்ம வந்து 10 மினிட்ஸ் இன்டர்வலில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்துட்டே இருக்கணும். ஒரு சர்டன் பீரியடில் வந்துட்டு ஹல்வா வந்து அந்த கீயையும் அந்த ஆயிலையும் வந்து வெளியே தள்ளும். அந்த டைம் வரைக்கும் நம்ம 10 மினிட்ஸ் இன்டர்வல்லையா வந்து நம்ம கீயையும் அந்த ஆயிலையும் வந்து நம்ம சேர்த்துட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் 10 மினிட்ஸ் இன்டர்வலில் வந்துட்டு கீயையும் ஆயிலையும் நீங்கள் சேர்க்குறீங்க இல்லையா, அது வந்து ஹல்வா வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜில் வந்து ஹல்வா திக்காகவும் நல்லா டார்க் ப்ரௌனாகவும் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த நம்ம எடுத்துக்கிச்சு இல்லையா, அந்த ஆயிலையும் அந்த கீயையும் வந்து ஒரு டைமில் வந்து வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1 கப் கீயையும் 1/3 வந்து ஆயிலையும் அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேர்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ அது வந்து பொறுமையாக நீங்கள் வந்து கிண்டிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஹல்வா வந்து டார்க் ஆகிட்டே வருது. அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சியுமே நல்லா திக்காகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஹல்வா வந்து ஆயிலையும் கீயையும் எடுத்துக்கல நல்லா வந்து
டார்க் ப்ரௌனாக ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த கீயையும் ஆயிலையும் வந்து எக்ஸஸாக இருக்கிறத பூரா வந்து வெளியே தள்ளிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக வந்துட்டு ஆயிலும் கீயும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்புறம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேசரி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே திருநெல்வேலி ஹல்வா டேஸ்ட்லேயே இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.